எப்பவும் போல் அம்மா வேலையை காமிச்சிட்டா. குழந்தைய தனியாக போட்டு சாப்பிட வந்தவ இன்னும் போகல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா. அதனால் குழந்தை தனியாக இருக்குன்னு சொல்லி இங்கே தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுருக்கோம். அவங்க குழந்தை அம்மாவை தேடி ஏங்குது. போய் அம்மாவுக்கா குழந்தைய பிறக்கணும்? வேறு ஏதாவது நல்ல அம்மாவை குழந்தைய பிறந்துடக்கூடாதா பாப்பா நீ? இன்னைக்கு காலையில் இப்போ பிறந்தா எத்தனை மணி? ஒரு 8 மணிக்கு பிறந்தா. சுடுது உடம்பு. இப்போ மணி வந்து 4. ரொம்ப சுடுது. இவ்வளோ அமைதியான பாப்பாவா இருக்கு ஏம்மா? ரொம்ப நல்ல பாப்பா, எங்களுக்கு ஏற்ற பாப்பா. இந்த அம்மா பெற்ற பிள்ளைங்களாம் இது ஒரு விஷயம், நம்மக்கிட்ட சகஜமாக பழகுவாங்க. மிலிட்ரி எல்லாரையும் ஒழிச்சு வச்சு ஸ்ட்ரிக்டாக அவங்க அம்மா மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அம்மா வந்து ஆப்போசிட்டு, எல்லாத்தையும் எங்கள் கையில் போட்டு அவ நிம்மதியாக இருப்பாள். 15 நாள் வரைக்கும் வளர்த்துட்டானா அதுக்கப்புறம் நாங்கள் வளர்த்துப்போம். அது வரைக்கும் இந்த குழந்தைய எப்படி காப்பாற்ற போகிறோமோ. இன்னைக்கு அம்மா வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டோம் முதல் நாள். சரி, பிரசவத்துக்கு தான் அப்படி வீம்பு பண்ணா, இந்த தடவையாவது ஒழுங்காக குழந்தைங்கள பார்த்துப்பான்னு பார்த்தா இந்த தடவையும் அதே தான் பண்ணுறா. அம்மா என்ன கேட்டகரின்னே எனக்கு புரியல. இது மிலிட்ரி என்னன்னா பிரசவத்துலேயே குழந்தைங்கள அப்படி பார்த்துக்கிறா. க்யூட்டாக இருக்கு பாப்பா. அங்க குட்டி அரோ. அரிசி உருண்டை தலையா? அரிசி உருண்டை தலையா? அரோ தலையை ஆட்டிக்கிட்டு வர்றது பாரு. அரோமா, உங்க அக்காக்காரி எங்க இருக்கா பாரு, கிராணி. வால் நல்ல டிசைன். கியூட் பேபி. இவ்வளோ அமைதியாக இருக்கு போறா, சமத்து குழந்தை. இது மிலிட்ரி குழந்தைங்க எங்களை பார்த்து வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க. அவங்கள வந்து அவங்க அம்மா வளர்ப்பு ஸ்ட்ரிக்டா இருக்கு. எல்லாம் நான் என் பிள்ளைங்க. இதுவே அம்மா என்ன பண்ணா, இப்பவே நம்ம தான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த குழந்தைக்கு என்ன நினைக்கும், நம்ம தான் மெயினே நினைக்கும். சரிண்ணா. காலையிலேருந்து ஆனால் இந்த மேடம் தூங்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பால் குடிச்சிக்கிட்டே தான் இருந்தா அம்மூட்ட. இந்த தூங்கிட்டாளா? சரி, தூங்கி பட்டோம்.